ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜும்காட்டி. நம்ம சேனலில் பல பயனுள்ள தகவல்கள் தொடர்ந்து வெளியிட்டுட்டே இருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அப்டேட் ஆகிட்டுருக்க ரொம்பவுமே வேறு லெவலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா எந்த நேர்காணல் இன்டர்வியூவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமும் கிடையாது. உங்களுக்கு 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதில் ஓரளவுக்கு ஹையாக மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவுமே சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி போட்டிருக்காங்க அதை பற்றின பதிவு தான் இதில் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்ணப்பிச்சிங்கன்னா போதும், அரசு வேலை உங்கள் பகுதியிலே கூட பணி நியமனம் கிடைக்கலாம். மொத்தம் டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 2292 வேகன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அரசு வேலையில் சேரணும் அப்படின்னா விரும்புகிறவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. தேர்வு கிடையாதுங்க. நேர்காணல் எதுவுமே இல்லாமல் வரும் அரசு வேலை அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அது இந்திய அஞ்சல் துறையில் தேசிய அளவில் 21,413 காலியிடங்கள் இருக்கின்றன. இந்த பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் வழியாக விண்ணப்பித்தால் போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 2292 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பணியிடங்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, வயது வரம்பு என்ன, சம்பளம் அப்புறம் மற்றும் இதர விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். அரசு வேலை தேடுறவங்க கவனத்துக்கு, தேர்வு இல்லாமல் நேர்காணல் இல்லாமல் அரசு வேலை, அதுவும் 10ஆம் வகுப்பு தகுதி போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அஞ்சல் துறையில் இருக்கும் கிளை போஸ்ட் மாஸ்டர் மற்றும் உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியாகிருக்கு. விண்ணப்பங்கள் வந்துகிட்டே இருக்காங்க. தேசிய அளவில் 21,413 காலி இடங்கள் நிரப்பப்படுது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 2,292 காலி பணியிடங்கள் இருக்கின்றன. இப்பணியிடங்களுக்கு ஆன்லைன் வழியாக விண்ணப்பிச்சா போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை, தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸில் 2292 காலி பணியிடங்கள் இருக்குது. அதில் பொது பிரிவில் பார்த்திங்க அப்படின்னா அன்ரிசர்வில் 1099, ஓபிசியில் பார்த்திங்கன்னா 527, அப்புறம் எஸ்சி பிரிவில் 361, எஸ்டியில் 23, பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு 200 மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 82 அப்படின்னு சொல்லிட்டு நிரப்பப்பட்டது. பகுதி வாரியாக பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா விமான மெயில் பிரிக்கும் பிரிவு சென்னையில் இருக்குது இல்லையா, அதுக்கு 5 வேகன்சி இருக்குது. அரக்கோணம் பார்த்திங்கன்னா 35, செங்கல்பட்டு பார்த்திங்கன்னா 53, மத்திய சென்னை அதில் 6, வட சென்னையில் 4, தென் சென்னையில் 23, கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா 69, கடலூரில் 51, தருமபுரியில் பார்த்திங்கன்னா 83, திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா 63, ஈரோடில் 73, காஞ்சிபுரமில் பார்த்திங்க அப்படின்னா 53, கன்னியாகுமரியில் 45, காரைக்குடி 21, கரூர் 38, கோவில்பட்டியில் 53, கிருஷ்ணகிரி 87, கும்பகோணம் 29, மதுரை 45, மயிலாடுதுறை 46, நாகப்பட்டினம் 33, நாமக்கல் 73, நீலகிரி 43, பட்டுக்கோட்டை 51, பொள்ளாச்சி 52, புதுச்சேரி 63, புதுக்கோட்டை பார்த்திங்கன்னா 32, ராமநாதபுரம் 48, ரயில்வே மெயில் சேவை அதில் பார்த்திங்கன்னா 42, சேலம் கிழக்கு 68, சேலம் மேற்கு 81, சிவகங்கையில் 30, ஸ்ரீநகரில் பார்த்திங்கன்னா 47, தாம்பரம் 66, தஞ்சாவூரில் 76, தேனியில் 25, திருச்சியில் பார்த்திங்கன்னா 61, திருநெல்வேலியில் 71, திருப்பத்தூரில் 63, திருப்பூரில் 95ங்க. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் இருக்கிறதுலே 95, தூத்துக்குடி பார்த்திங்கன்னா 36, வேலூரில் 29, விருதுநகரில் 46, விருத்தாச்சலம் 80. இது மாதிரி டோட்டலாக 2292 பதவிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான வயது வரம்பு என்ன அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 18 வயசு அடைஞ்சிருந்தால் போதுங்க. அதிகப்படியாக 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருடங்கள் வரையும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வருடங்கள் வரையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 முதல் 15 வருடங்கள் வரையும் தளர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவை சேர்ந்தவங்களுக்கு வயது வரம்பில் தளர்வு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் கிளை இருக்கும் உதவி கிளை போஸ்டர் ஆகிய பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுங்க. கணிதம் மற்றும் ஆங்கிலம் கொண்டு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 10ஆம் வகுப்பு வரைந்து தமிழ் மொழியை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கணினி அறிவு, சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். சம்பளம் பார்த்திங்கன்னா கிளை போஸ்ட் மாஸ்டர் பதவிக்கு 12,000லேருந்து 29,000 வரை வழங்கலாம்.
உதவி கிளை போஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 முதல் வந்து 24,000 வரைக்கும் வந்து சம்பளம் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் விண்ணப்பிச்சா மட்டும் போதுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பணியிடங்களுக்கு வந்து தேர்வு, நேர்காணல் ஆகியவை கிடையாது. விண்ணப்பதாரர்கள் வந்து 10ஆம் வகுப்போட மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே வந்து தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் வழியாக வந்து விண்ணப்பிக்கும் நபர்கள் வந்து 10ஆம் வகுப்பு வந்து மதிப்பெண்கள் இருக்கும்ல, கணக்கிட்டப்பட்ட தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் பணிக்கு வந்து இந்தியன் போஸ்ட் அதாவது gdsonline.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு ஆன்லைன் வழியாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணமாக வந்து ரூபாய் 100 வந்து செலுத்தணும். பெண்களுக்கு, அப்புறம் வந்து SC ST பிரிவினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது. விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து கடைசி நாள் எப்போ அப்படின்னா 3/3/2025 மார்ச் 3ஓட முடியுது. விண்ணப்பம் வந்து திருத்தம் செய்கிறதுக்கு வந்து அவகாசம் வந்து 6/3/2025 8/3/2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்பட்டவர்களோட பட்டியல் வந்து பின்னர் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பதவிகளுக்கு எந்த விதமான தேர்வும் கிடையாது. விண்ணப்பித்தால் மட்டுமே போதுமானது. மதிப்பெண்கள், இடஒதுக்கீடு ஆகியவற்றின் அடிப்படையில் வந்து தேர்வு செய்யப்படுவார்கள். பட்டியல் வெளியிடப்படும். அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு வந்து நேரில் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பகுதியிலே கூட அரசு வேலை பெற விரும்புகிறவர்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க.